இப்போ விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய்க்கு ஓட்டு போடுறதால பிஜேபி வரதை தடுக்க முடியாது. யாருக்காவது ஓட்டு போட்டால் அது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றதை தடுக்கணும்னா அது திமுக கூட்டணிக்கு தான். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. Admissions open. GT Holidays, South India's #1 travel brand. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. விஜயோட போகிறது தான் ஏடிஎம்கேவோட விருப்பமாக இருந்தது. அதுதான் வெற்றி கூட்டணி. பிஜேபியோட போனால் அது நெகட்டிவாக போகும், தோற்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்பது எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். த்ரெட்டுன்னு நம்ம சொல்லலாம். நிர்பந்தத்தால் தான் அவர் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு போயிருக்கிறார். வாய்ப்பு கொடுத்தால் அவர் போக மாட்டாங்க, வாய்ப்பை சாய்ஸாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அமித்ஷா வாயை திறந்து அதை அவர் வாயாலேயே டாஸ்மாகை மென்ஷன் பண்ணுறதும், ஸ்டாலின் மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரையும் நேம் பண்ணுறாங்க. வழக்கமாக முதலமைச்சரை நேம் பண்ணுவாங்க. இங்கே நிலைமை சிக்கலாக மாறும். இப்போ நீங்கள் கெஜ்ரிவால் கதை என்னாச்சு? இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா கண்ண மூடின்னு சொல்லிடலாம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தோற்றுரும், மண்ணை கவுன். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதால இந்த அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி கீழே நிலவுறதால இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த அரசு இன்னமும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி சந்தி சிரிக்குன்றது யதார்த்தமாக இருக்கிறதால அந்த நேரத்தில் சரியாக ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது விஜய் ஓட்டு யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு. முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஏடிஎம்கே தனியாக போயிருந்தா அது விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருந்திருக்கும். மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால் பெரும்பாலானவங்க விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருந்தாங்க, எஸ்பெஷலி இஸ்லாமிக் முஸ்லீம் பீப்புள். எந்த காலத்திலையும் பிஜேபியோட போக மாட்டேனார், போய் நிற்கிறாரு. அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் அதிமுகவுக்கான அந்த ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அந்த நயினாரோட அப்பாயின்மெண்ட்டுன்றது அண்ணாமலையை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ அந்த அவர் சமூகம் சார்ந்த வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க அவங்க. காஸ்ட் கால்குலேஷன் ஒன் ஆஃப் த கால்குலேஷன்ஸ், பட் மோர் தேன் காஸ்ட் கால்குலேஷன். நயினார் வந்ததுக்கான காரணம் ஏடிஎம்கேவோட ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அமித்ஷாவுடைய வருகை தான் இங்கே பெரிதாக பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முதல்ல இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடந்த சில குளறுபடிகள், அதாவது ஃபஸ்ட்டு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் இருந்தது, அப்புறம் அது மாற்றப்பட்டது, அப்புறம் மறுபடியும் வைக்கப்பட்டது. என்ன நடந்திருக்கும்? யதார்த்தமாக நடந்த விஷயங்களா இல்லை பிளான் பண்ண விஷயங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடித்தது. குறிப்பாக பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதில், பிரிந்து போன ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை ஒன்று சேர்ப்பதில் பிரச்சனை இருந்திருக்குது. எடப்பாடி அதில் உறுதியாக அவங்கள சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிஜேபி தரப்புலேருந்து அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. குறிப்பாக குருமூர்த்தி தான் அந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. அதனால தான் குருமூர்த்தி வீட்டில் போய் 1.5 மணி நேரம் அமித்ஷா தங்கியிருந்தார். சாயங்காலம் 4 மணிக்கு சந்திப்பதாக 4:30 மணிக்கு சந்திப்பதாக இருந்த அந்த ஷெட்யூல் 11 மணிக்கு 12 மணிக்கு அங்கே போயிட்டார். அங்கே தான் லஞ்சும் சாப்பிட்ருக்காரு. அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன் வாங்க, அது ஒரு மெயின் இஷ்யூ. ரெண்டாவது கூட்டணி மந்திரி சபையை பற்றி என்டிஏ சொல்கிறதுன்றது பிஜேபி அலையன்ஸுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு பிஜேபியோட கோரிக்கை. ஆனால் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றத அவர் உறுதியாக மறுத்துட்டார். அது வேறு வழி இல்லாமல் இறங்கி வர வேண்டியதாக போயிடுச்சு பிஜேபிக்கு. ஏன்னா அவர்களுக்கு தங்களுடைய கூட்டணிக்கே முதல்ல எடப்பாடி வர ரொம்ப முரண்டு பிடிக்கிறார். அதை கன்வின்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. அதை கன்வின்ஸ் பண்ண பிறகு ரெண்டாவதாக பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணும் போது அது முடியாதுன்றார். ஸோ நீங்கள் 2 கோரிக்கையை வைக்கிறீங்க, 2 நிபந்தனைகளை விதிக்கிறீங்கன்னா அதில் ஒன்றை ஏற்றுக்கிற போது இன்னொன்று ஏற்றுக்கலன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. அதுதான் பிஜேபியோட நெருக்கடி. இப்போ எனக்கு பிஜேபி கூட்டணியும் வேணாம், பிரிஞ்சவங்களையும் ஒன்றும் சேர்க்க மாட்டேன்னு உறுதியாக நோ அலையன்ஸும் தெளிவாக சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அப்போ டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை அவர் சொல்லலை. அவருக்கு தெரியுது பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்கொள்ள முடியாது. ரெண்டாவது தன்னுடைய அரசியலை பிஜேபி சிதைச்சிடும். ஆகவே அது அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் செய்யணும்னா பிஜேபியோட இணங்கி போனால் தான் அரசியல் செய்ய முடியுன்ற யதார்த்தம் வந்துடுச்சு. சார், நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, பிஜேபி இல்லைன்னா இங்கே நம்மளால இந்த தேர்தலை சந்திக்க முடியாது, திமுகவை எதிர்க்க முடியாதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சா? இல்லை, அது நான் மாறிப்பேன். என்னோட வார்த்தைகளை நான் மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணுறேன். அதாவது கிவன் அ சாய்ஸ் அவங்க பிஜேபியோட சத்தியமாக போக மாட்டாங்க. விஜயோட போகிறது தான் ஏடிஎம்கேவோட விருப்பமாக இருந்தது. அதுதான் வெற்றி கூட்டணி. பிஜேபியோட போனால் அது நெகட்டிவாக போகும், தோற்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்பது எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். ஸோ அண்டர் கம்பல்ஷன், அண்டர் த்ரெட்டுன்னு நம்ம சொல்லலாம். நிர்பந்தத்தால் தான் அவர் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு போயிருக்கிறார். வாய்ப்பு கொடுத்தால் அவர் போக மாட்டார், வாய்ப்பை சாய்ஸாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சாய்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அண்டர் கம்பல்ஷன் மட்டும்தான் அவர் கூட்டணிக்கு போயிருக்கிறார். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இது வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா இந்த கூட்டணி? தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அது இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் இன்னும் இப்போயே அன்பாப்புலராக இருக்குது. இன்னும் மேசிவாக அன்பாப்புலர் ஆகும். இன்னும் 1 இயரில் அன்பாப்புலர் ஆகும் பொழுது
இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த அலையன்ஸுக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பு வெறுப்பு அதாவது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது வந்து இன்னும் ஓராண்டில் எப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. மோடி கவர்மெண்ட்டும் பெரிய தவறுகள் எதுவும் செய்யாமல் இருந்தாங்கன்னா இதுக்கு வாய்ப்பு சின்ன அளவில் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஓராண்டில் திமுக மீது பிஜேபி மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ரெண்டாவது, அமித்ஷா தெளிவாக என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் கரப்ஷனு, ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நாங்கள் பெரிய அளவில் எடுத்து பேசுவோம். முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினை ஃபஸ்ட் டைம் அமித்ஷா நேம் பண்ணுறார். இவங்க 2 பேரும் இந்த ஊழலுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணுன்றார். அப்போ வந்து வலை வந்து உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமல்ல உதயநிதியை நோக்கியும் விரிக்கப்படுகிறதுன்னு நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள்லாம் லிக்கர் ஸ்கேம் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் தலைவலியாக மாறி அந்த கவர்மெண்ட்டே காவ் வாங்கியிருக்கு. சில முதலமைச்சர்கள் சிறைக்கும் போயிருக்காங்க. டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானாவில் கவிதா, சத்தீஸ்கரில் வந்து அரெஸ்ட் பண்ணலையே ஒழிய சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணிட்டாங்க முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் பூபேஷ் பகல். ஸோ 4 மாநிலங்களில் வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களில் 4 மாநிலங்களில் லிக்கர் ஸ்கேம் தான் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. அதை தான் வந்து அவங்க குறி வச்சு எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னால் போட்டு அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் விவகாரத்தை இப்போ கையில் எடுத்திருக்கிறதும், அந்த வழக்கில் வந்து நேற்று அமித்ஷா வாயை திறந்து அதை அவர் வாயாலேயே டாஸ்மாகை மென்ஷன் பண்ணுறதும், ஸ்டாலின் மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் 2 பேரையும் நேம் பண்ணுற வழக்கமாக முதலமைச்சரை நேம் பண்ணுவாங்க. ஆகவே அவர்கள் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் சரியாக 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே தங்களுடைய நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு மத்திய விசாரணை அமைப்புகளை திமுக மீது ஏவி விட்டு யாராவது சிலர் கைது செய்யப்பட்டு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா இங்கே நிலைமை சிக்கலாக மாறும். இப்போ நீங்கள் கெஜ்ரிவால் கதை என்னாச்சு, பழிவாங்க நடவடிக்கைன்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் குதித்தன. இப்போ தலையங்கங்கள், பெரிய பத்திரிகைகள்லாம் தலையங்கங்கள் எழுதின, சிவில் சமூகமே வந்து கெஜ்ரிவால் பழிவாங்கப்படுகிறாருன்னு தான் நினச்சாங்க. ஆனால் எலெக்ஷனில் என்னாச்சு, அவரே தோற்று போனார். ஆட்சி மாற்றம் வந்து பெரிய அளவில் ஏற்பட்டது. கெஜ்ரிவால் இட் செல்ஃப் வாஸ் டிஃபீட்டடு. நேற்றைய ஸ்பீச், அமித்ஷாவோட அந்த ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அவங்களுக்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அது எப்படி அவங்க ஈடுகட்ட பார்க்குறாங்கன்னா, டிஎம்கேக்கு எதிராக எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள், திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுற பார்ட்டி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கொலாப்ஸ், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கின்றன, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக கிளப்புவதன் மூலம் சரி செஞ்சிடலான்னு அவங்க பார்க்குறாங்க. அது என்ன நடக்கும் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து கெஜ்ரிவாலுக்கு நடந்த விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். அஃப்கோர்ஸ் இது வந்து 4 மாநிலங்களையும் அவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்கிறது தெரிஞ்ச விஷயம். இப்போ டெல்லியில் நடந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ ஈஸியாக வந்து டிஎம்கே இங்கே கொலாப்ஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிது. அவ்வளோ ஈஸின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஈஸி இல்லை, கண்டிப்பாக ஈஸி இல்லை. டெல்லியில் பண்ண மாதிரி இங்கே லிக்கர் ஸ்கேமை வச்சு டிஎம்கேவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதோ அல்லது வந்து சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதற்கெல்லாம் வந்து வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புகிறேன். பட் இந்த இஷ்யூ அதை நோக்கி அவங்க நகர்த்துவாங்க, கண்டிப்பாக நகர்த்துவாங்க. லிக்கர் ஸ்கேமும் பெரிய அளவில் அதை நோக்கி நகர்த்துவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து ஹைலி கரப்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களாக அவங்க கருதுறவங்கள அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் டிஎம்கேவை டீஸ்டபிளைஸ் பண்ண முடியுமோ. கெஜ்ரிவாலுக்கு நடந்தது ஸ்டாலினுக்கு நடக்கும்னு நான் சொல்லலை, அதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். பட் நேமை டார்னிஷ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இப்போ ஜார்க்கண்ட் இதில் டெல்லியில் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் சத்தீஸ்கரில் வந்து பதவி போன பிறகு பூபேஷ் பகல் அரெஸ்ட் பண்ணல, சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணாலே அசிங்கம், சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணாலே உங்களுக்கு சிக்கல். அங்கே வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டார்கெட்டு தான் இருந்தது அவங்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெஜ்ரிவால் ஒரு டார்கெட்டு, ஹேமந்த் சோரன் ஒரு டார்கெட்டு, பூபேஷ் பகல் ஒரு டார்கெட், 3 டார்கெட்டு தான். தமிழ்நாட்டில் 2 ஹை ப்ரொஃபைல் டார்கெட், ஒன்று ஸ்டாலின், ஒன்று உதயநிதி ஸ்டாலின். என்ன பண்ணாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு வெற்றின்னு ஒரு பக்கம் வந்துட்டு பேசுகிறதையும் பார்க்க முடியுது, இல்லை அவர் அடிபணிந்துட்டார்னு ஒரு பக்கம் பேசுகிறதையும் பார்க்க முடியுது. வெற்றின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவர் பதவி வந்துட்டு மாற்றம் பண்ணுறாங்க, சிஎம் அவர் தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? தலைவர் அண்ணாமலை இருக்கும்போதே தான் அந்த கூட்டணி அமையுது அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து சிஎம் பதவிங்கிறது வந்து எப்போதுமே வந்து ஏடிஎம்கே தான் அதை நிர்ணயம் பண்ணும், ஏடிஎம்கே தான் அந்த இடத்துல பேசும், அவங்க தான் வந்து சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து கூட்டணி அமைக்கிறோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைய போது, அடுத்தது சிஎம்ங்கிற ஒரு அடுத்தது என்ன சிஎம் யாருங்கிற கேண்டிடேட் யாருங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. இதெல்லாம் நடக்கிறப்ப இது எப்படி வெற்றின்னு எடுத்துக்க முடியும்னு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏடிஎம்கே பணிந்து விட்டது, அண்ணாமலையை மாற்றுறது மாற்றாமல் இருக்கிறது அது ஒரு சின்ன விஷயம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் பெரிய விஷயம்.
அது இன்றைக்கி சாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நிர்பந்தத்தால், வலியுறுத்தலால், மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் எடப்பாடி இதற்கு ஒப்புக்கொண்டார் என்பது உண்மை. அண்ணாமலையை மாற்றலைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன விஷயம். மெயின் இஷ்யூ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். கடைசி வரைக்கும் அது தள்ளி போட தான் பார்த்தார் எடப்பாடி. அவருக்கு மறுபடியும் சொல்கிறேன், கிவன் அ சாய்ஸ் ஒரு விஜய் அலையன்ஸ் தான் விரும்புகிறார். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இதில் பிஜேபி கிட்ட போய் மாட்டினோன்னா ஜெயிச்சாலும் நிம்மதியாக ஆள விட மாட்டாங்க. அது அவங்க கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக அதிமுக பிஜேபி பண்ண விமர்சனங்கள்லாம் இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் மறைஞ்சிரும். இன்னும் 3 மாதத்தில் சுத்தமாக அதெல்லாம் மறைஞ்சிரும். அன்றைக்கி என்ன பேசுனன்றதை இன்றைக்கி போட்டால் எந்த அரசியல்வாதியும் தப்ப மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து காங்கிரஸை பற்றி பேசாத பேச்செல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அந்த காங்கிரஸோட தான் இன்றைக்கி 15 வருஷமாக இருக்காங்க. அது கிடையாது பிரச்சனை. வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் சொல்லும்போது உள்ள தொண்டர்கள் மத்தியிலே ஏமாற்றம் இருக்குங்கிறத தாண்டி அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் திரு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாருங்கிறது இங்கே எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குது. 25 வருடமாக முடிசூடா மன்னனாக இருந்தேன் என்னோட தொகுதியில், பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோற்று போனேன் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளாக அவருடைய முகத்தை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. அப்போ அங்கே இருக்கிற தலைவர்களுக்குள்ளேயே வந்துட்டு வந்து ஒரு சிக்கல் இருக்குல்ல, அது எப்படி அவங்க களைய போகிறாங்க? அதுதான் சொல்கிறேன். இது வந்து தலைவர்களாவது கிட்டத்தட்ட 90% தலைவர்கள் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ முத்துசாமியை வந்து தெளிவாக தான் நேற்று கேபி முனுசாமியும் வேலுமணியும் உட்கார வச்சுருக்காங்க. வேலுமணி பிஜேபி அலையன்ஸ் வேணும்னவர், கேபி முனுசாமி வேணான்னவர். 2 பேரையும் பிஜேபி உட்கார வச்சிருக்கு. எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்துட்டாங்க. ஜெயக்குமாரும் ஒத்துக்கிட்டார், வேறு வழி இல்லை. பிரச்சனை கேடர். சராசரி தொண்டை ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். ஆனால் இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கு தான் 1 வருஷம் முன்னாலே இதை பண்ணுறது மூலமாக இந்த அலையன்ஸுக்கான அக்செப்டன்ஸை முதல்ல பிஜேபி தொண்டர்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்க, அப்புறம் பப்ளிக் கிட்ட ஏற்படுத்துகிறாங்க. இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தோற்றுரும், மண்ணை கவுணும். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதால, இந்த அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி கீழே நிலவுறதால, இன்னும் 1 வருஷத்தில் இந்த அரசு இன்னமும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி சந்தி சிரிக்கும்ன்றது யதார்த்தமாக இருக்கிறதால, அந்த நேரத்தில் சரியாக 1 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது ஃபுல் 5 இயர்ஸை பிஜேபி திமுக கவர்மெண்ட் நடத்தி முடிச்சிருக்கும். இன்னும் 1 இயர் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 1 இயரில் திமுக ஒழுங்காக நடந்துக்குச்சுன்னா, பெரிய தவறு இல்லாமல் இருந்ததுன்னா மக்கள் திமுக கூட ஓட்டு போடலாம். பிஜேபி அதே மாதிரி பெரிய தவறுகள் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓட்டு ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகலாம். ஆனால் பெரிய தவறுகளை 2 பேருமே பண்ணும்போது எந்த பக்கம் காய் நகரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. இதில் ஒன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விஜய் ஓட்டு யார் ஓட்டை பிரிக்க போகிறார். அவர் எல்லார் ஓட்டையும் பிரிக்கிறார். அப்படி பார்க்கும்போது விஜய் ஓட்டை பிரிக்கிறதால லாபம் திமுக கூட்டணிக்கா அண்ணா திமுக கூட்டணிக்கான்னா இந்த தேதியில் உறுதிட்டு அதை சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாக என்னுடைய ஹஞ்ச் வந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் ஒரு பிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா இல்லை, நான் இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த அலையன்ஸு தப்பு அப்படின்னு 1 வாரம் பேசுவாங்க, 10 நாள் பேசுவாங்க. கண்டினியூஸாக 3 மாதம் பேச முடியாது. இனிமேல் பேச வேண்டியது அரசியலில் தான் பேசணும். நீங்கள் வந்து அப்படி பார்க்கும்பொழுது வந்து இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து பாமகவையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு, அப்புறம் வந்து பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், ஜாதி கட்சிகள், அப்புறம் அவங்க என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள், ஏசி சண்முகம், இந்த மாதிரியான கிருஷ்ணசாமி, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வராங்கன்னா இது கண்டிப்பாக அது ஒரு சரியான போட்டியாக தான் இருக்கும். ஏடிஎம் பிஜேபிக்கு எதிரான உணர்வுகள் வந்து அடுத்த 1 ஆண்டில் தேர்தலை நெருங்கும்போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வு மேலும் வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் என்பது வந்து கணிசமான அளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த அலையன்ஸ் வந்ததாலேயே திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுவிடும். மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பிஜேபியை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்ம இந்த அலையன்ஸை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு விதத்தில் திமுகவுக்கு வந்து பொனன்சா பூன், அது அவங்க ஈஸியாக நெகட்டிவ் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. அது தவறான பார்வை, 100% தவறான பார்வை. 14, 19, 24 பிஜேபி தமிழ்நாடு ஓட விரட்டுச்சு. ஆனால் 21 பிஜேபியும் இடம் பெற்ற அதிமுக தான் 75 சீட் ஜெயிச்சது, பிஜேபி 4 சீட்டு. அதுதான் அளவுகோல். அசம்பிளி எலெக்ஷனில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மோடி ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அளவுகோல். ஆகவே இந்த அலையன்ஸ் அடுத்த 1 ஆண்டில் எப்படி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெறப்போகிறது, நம்பர் 1. நம்பர் 2, திமுக நிர்வாகத்தை எப்படி கொடுக்க போகுது. நம்பர் 3, பிஜேபி பெரிய தவறுகளை செய்யாமல் எப்படி இருக்க போகுது. இவ்வளோ விஷயங்களையும் பொறுத்தது. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், இந்த அலையன்ஸ் வந்த காரணத்தாலேயே திமுகவோட வெற்றி 26 உறுதிப்படுத்தி விட்டது என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் பகல் கனவு, அபத்தமானது. அப்படி கிடையாது. இப்போ எஸ்டிபிஐலேருந்து நெல்லை முபாரக் என்ற அறிவாலயம் சென்றதா ஒரு செய்தி வந்தது. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து இங்கே சிறுபான்மையினர் ஓட்டை வந்து இங்கே ஏற்கனவே தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக இருக்குது. அதிமுக ஏற்கனவே தவற விட்டுட்டாங்க, பிஜேபி கூட சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுமா, இல்லை விஜய் அவர்கள் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போவாரா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இப்போ முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து ஏடிஎம்கே தனியாக போயிருந்தா
அது விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருந்திருக்கும். சாரி, ஆமாம், விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து இந்த அலையன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக அங்கே தான் போகுது. ப்ளஸ் இப்போ நான் நேம் பண்ண அந்த அத்தனை குட்டி கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த அலையன்ஸ் வந்து திமுகவுக்கு வெற்றியை நேரடியாக உறுதிப்படுத்தி விடலாம் நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸால் திமுக அமோகமாக ஜெயிச்ச மாதிரிலாம் இப்போ திமுக சத்தியமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க பவரில் இருக்காங்க. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால் பெரும்பாலானவங்க விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருந்தாங்க. எஸ்பெஷலி இஸ்லாமிக் முஸ்லீம் பீப்புள் பிகாஸ் ஆஃப் விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஏன்னா திமுக மேலே விருப்பம் இல்லை, அவங்க சரியாக இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் நேற்றைய அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து சிறுபான்மையினர் மத்தியில் வந்து ஒரு ஃபியரை உருவாக்கியிருக்கு. டாக்டிக்கல் ஓட்டிங் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய்க்கு ஓட்டு போடுறதால பிஜேபி வரதை தடுக்க முடியாது. யாருக்காவது ஓட்டு போட்டால் அது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றதை தடுக்கணும்னா அது திமுக கூட்டணிக்கு தான். அப்போ வேறு வழியே கிடையாது. மனசை கல்லாக்கிக்கிட்டு அல்லது விருப்பப்பட்டு விஜய்க்கு போவதாக இருந்தால் அந்த சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியாது, 1%லேருந்து 10% கூட வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அது அப்படியே வந்து விஜய்க்கு போகும்னு சொல்ல முடியாது. அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போக வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வர மாட்டாங்களோ வராதோ அவங்களுக்கு ஓட்டு போட தான் விரும்புவாங்களே ஒழிய தங்களுடைய ஓட்டை கொண்டு போய் ஒரு நான் என்டைட்டிக்கு, அதுவும் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் இருக்குது, அவருக்கு ஓட்டு போட்டு அவங்க விரயமாக்க மாட்டாங்க. அந்த எண்ணம் மைனாரிட்டிஸ்க்கு வராது. நேற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு விஜய்க்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு போவது என்பது கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இட்ஸ் அ டாக்டிக்கல் ஓட்டிங். யார் வரணுன்றது எனக்கு விருப்பம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது விருப்பம். எனக்கு தேனும் பாலும் ஓட வேணாம், எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் வந்து 3 வேளை சோத்தை 2 வேளை சோத்தா கூட நான் மாற்றிக்கிறேன். என் பொண்ணு கல்யாணத்தை கூட நான் 5 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். பணம் இல்லை அப்படின்னா கூட ஓகே. ஆனால் எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்களுக்கு உயிர் முக்கியம். இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் காலை வச்சுன்னா வட மாநிலங்கள் என்ன நடக்குதோ அது இங்கே நடக்கும். அது மைனாரிட்டிஸுக்கு கண்டிப்பாக ஏற்புடையதில்லை. மற்ற எந்த விஷயத்தையும் வந்து அவங்க தியாகம் பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய உடல் உயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களோட இருப்புக்கே பிரச்சனை வருதுன்னு போது அவங்க கண்டிப்பாக வந்து யார் வரக்கூடாது, யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வரது தடுக்கப்படுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட விரும்புவாங்க. இது ஸ்ட்ரைட்டாகவே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் என்பது மைனாரிட்டிஸுக்கு விடப்பட்ட சவால். அதனால தான் நேற்று மத்தியானமே எஸ்டிபிஐ போய் வந்து யாரை பார்க்குறாங்க, ஸ்டாலினை பார்க்குறாங்க அறிவாலயத்தில். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி கலந்துட்டார். எந்த காலத்திலையும் பிஜேபியோட போக மாட்டேனார், போய் நிற்கிறாரு. அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து அதிமுகவுக்கான அந்த ட்ரஸ்ட் டெஃபிசிட்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஐ கேன் சே அவங்க மக்கள் தொகையில் வந்து தமிழ்நாட்டில் ஐ திங்க் தேர் 5% நினைக்கிறேன். இந்தியாவில் முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்க மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 27%, தமிழ்நாடு ரொம்ப குறைவு 5%. அதில் வந்து கணிசமான பர்சன்டேஜ் ஒன் கேன் சே 80%க்கு மேலே கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்கு தான் போகும். விஜய்க்கு பிடிச்சா கூட அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து திமுகவுக்கே ஒரு பெரிய சவால் தான். பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஏடிஎம்கே அதை சுமக்கிறதால நம்ம க்ளீனாக ஜெயிச்செல்லாம் ஸ்வீப் பண்ணிடலான்னு திமுக பகல் கனவு காணாது. அவங்களுக்கு தெரியும் வெளியில் ஒன்று பேசினாலும் உண்மையான சுச்சுவேஷன் என்னன்றது திமுகவுக்கு தெரியும். அதனால தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து எல்லாரும் கதறான். எல்லா மீடியாவையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பற்றி இப்போ இவ்வளோ தூரம் இப்போ கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அது பிஜேபியோட போனால் நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஏடிஎம்கேக்கு டிஎம்கே ஸ்வீப் பண்ணும் 220 சீட், அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படின்னா எதுக்கு இந்த அலையன்ஸை பார்த்து இவ்வளோ கத்துறீங்க? இட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேடம் நீங்கள் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 திமுக கவர்மெண்ட்டை எப்பாடுபட்டாவது தமிழ்நாட்டிலேருந்து அகற்ற வேண்டும்னு பிஜேபி விரும்புவதற்கு காரணம் திமுக மேலே இருக்க கோபம் கிடையாது, கோபம் தான். ஆனால் மெயின் அது கிடையாது. அவங்களோட மெயின் எனிமி காங்கிரஸ். 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி 4th டேர்ம் ஜெயிக்கணும்னா கடந்த 3 டேர்மில் 14, 19, 27 தமிழ்நாடு தான் பிஜேபி முழுவதும் நிராகரிச்சது. அந்த 40 சீட்டில் 20 கம்ப்ளீட்டாக ஸ்வீப் ஆச்சு. 37 2 சீட்டு தான் விட்டாங்க, 19 1 சீட்டு விட்டாங்க, 24 அது கிடையாது. பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 அடிச்சிட்டாங்க. 2014, 19, 24 என்டிஏ டேலிக்கு எதிராக 50 அப்படியே ஒரு 40 சீட்டு சொலையாக காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர், இந்த கவர்மெண்ட். அதனால் 29க்குள்ளே 26 இந்த கவர்மெண்ட்டை மாற்றிடணும். திமுக மேலே பிஜேபிக்கு வெறுப்பு கிடையாது, அது காங்கிரஸ் மேலே இருக்க வெறுப்பு. காங்கிரஸை தோளில் சுமக்கிற திமுகவுக்கு பாடம் புகட்டணும். என்டிஏவுக்கு எதிராக 40 சீட்டு வருது. இவங்க 40 ஜெயிக்கிறாங்கன்றது நியூஸ் இல்லை. என்டிஏக்கு எதிராக 40 சீட்டை சொலையாக 3 எலெக்ஷனை தமிழ்நாடு கொடுக்குது. 29 கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு 20 சீட்டாக நம்ம ஜெயிக்கணும்.
அப்படின்றது தான் பிஜேபியோட எய்ம். அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி இதை இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, அடுத்தது நயினா நாகேந்திரன் இங்கே தேவேந்திர குல வேளாளருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க பிஜேபியிலேருந்து. ஸோ அந்த இதை வந்து கணிசமான வாக்குகளில் சென்ற மக்களவை தேர்தலில் வந்து அவங்களால பெற முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே அதுக்கு நேரெதிரான ஒரு கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டியை வந்துட்டு கையில் எடுத்துருக்குறாங்க நயினா நாகேந்திரன் உள்ளே கொண்டு வந்ததுனால. பெரும்பான்மை சமூகத்தினோட வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு சமூகத்தையும் இவங்க பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சமூகத்தை மொத்தமாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கணிசமான ஒரு வாக்குகள் அங்கே குறி வைக்கிறாங்க. சோஷியல் இன்ஜினியரிங்கிறது அவங்க ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ட்ரை பண்ணது. பட் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. தேவேந்திர குல வேளாளர் இன்ஃபேக்ட் 2014 மோடி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் காரியம், அப்போ அமித்ஷா வந்து பிஜேபி பிரசிடென்ட், மந்திரி கிடையாது அவர். அவங்க செஞ்ச முதல் காரியம் சோஷியல் இன்ஜினியரிங்ன்ற கான்செப்டில் மதுரையில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2014 மே மாதம் மோடி பிரைம் மினிஸ்டர் அவர் 2015 பிப்ரவரியோ மார்ச்சோ தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டில் அமித்ஷா வந்து பேசுகிறார், குருமூர்த்தி அரேஞ்ச் பண்ணி. அந்த மாநாட்டில் பேசும்போது தான் இவங்களோட வந்து ரொம்ப வித்தியாசமான கோரிக்கை, நாங்கள் வந்து இந்து மதத்தில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் சிட்டிசன்ஸு, பிராமணர்களோட நம்ம மேலே இருக்கோம், எங்களுக்கு அதனால் வந்து ரிசர்வேஷனாக வேணாம், எங்களை தேவேந்திர குல வேளாளர் SC STலேருந்து எடுத்துருன்னு ஒரு வினோதமான கோரிக்கையை வச்சாங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரை. அந்த மாநாடு அங்கே முடிஞ்சு ஒரு மாதத்துலையோ 2 மாதத்துலையோ கரெக்டாக 10 வருஷத்துனால 40 பேர் அந்த டெலிகேஷன் இங்கேருந்து புறப்பட்டு டெல்லியில் போய் மோடியை பார்க்குறாங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அந்த SC ST பட்டியலேருந்து அவங்கள வெளியில் எடுத்துடணும். பட் அந்த கோரிக்கை மத்திய அரசு ஏற்றுக்கல. ஏன்னா வந்து ஒரு SC STயை சேர்க்கறது தான் எப்பயுமே இப்போ நாம இருக்க வழியே யாரும் எடுத்தது இது கிடையாது. அது யாரும் மற்றவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க இவங்க சொல்கிற காரணத்தால். ஆனால் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த இஷ்யூ மோடி பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் வரும்போது தேவேந்திரா நரேந்திரா அப்படின்னு பேசினார். இவர் நம்ம கிருஷ்ணசாமி வந்து அதை தொடர் கோரிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு கணிசமான அளவு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றது உண்மை. பட் MP சீட்டு ஜெயிக்க முடியல. அது மோடி கேட்குறேன்னா, இவங்க வந்து முக்கிய தேவர் அவர்களை கையில் எடுத்திருந்தாங்க திமுக தரப்புல இருந்து. இப்போ ரீசெண்டாக அவர் மணிமண்டபம் கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க சட்டமன்றத்தில். ஸோ நயினா நாகேந்திரன் தான் தலைவராக வைக்க போகிறாங்கிறதுனால இவங்களும் அந்த கம்யூனிட்டியோட கையில் எடுத்திருக்காங்களோ. அப்போ வந்து இந்த பிளே போயிட்டு இந்த பிளே போயிட்டு இருக்குன்றது உண்மை நீங்கள் சொல்கிறது. பட் தட்ஸ் நாட் த மேஜர் டூல். அது வந்து மேஜர் யாட்ஸ்டிக் கிடையாது. இந்த நயினாரோட அப்பாயின்மெண்ட்டுன்றது வந்து அண்ணாமலையை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த கம்யூனிட்டியை கையில் கொண்டு வரதன் மூலமாக வந்து நம்ம வந்து தேவர் ஓட்டுகளை வந்து வாங்கலான்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனாலும் அவருக்கு நேஷனல் ரோலு, அசம்பிளி எலெக்ஷன் அவரும் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு, கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு. அப்போ அந்த அவர் சமூகம் சார்ந்த வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க அவங்க. ஸோ இது காஸ்ட் கால்குலேஷன் ஒன் ஆஃப் த கால்குலேஷன்ஸ். பட் மோர் தென் காஸ்ட் கால்குலேஷன் நயினார் வந்ததுக்கான காரணம் ADMKவோட ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ADMKவோட ஸ்மூத்தாக இருந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து குட்டிசோர் ஆக்குனது அண்ணாமலை. அவரோட இதால் தான் அது மோசம் போச்சு. இல்லாட்டி அண்ணாமலை ஒழுங்காக இருந்த பழைய 2019 அலையன்ஸ் ADMK PMK BJP DMDK இருந்திருந்ததுன்னா 24 அப்படியே கண்டினியூ ஆயிருந்ததுன்னா ஒரு 10லேருந்து 12 சீட் அடிச்சிருப்பாங்க. அதை உடைச்சது அண்ணாமலை. ADMKவோட ஸ்மூத் செயலிங்கில் இருக்கணுன்ட்டு தான் ஆல்ரெடி ADMKல இருந்த நயினார் நாகேந்திரன் ADMK பற்றி நல்லா தெரிஞ்சவரை கொண்டு வந்து இப்போ போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு இது பார்க்குது. ஆனால் திரு அண்ணாமலையை வந்து பாஜக தலைவரிலிருந்து விடுவிச்சதுனால இங்கே பாஜகக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தை பார்க்க முடியுது. பிஜேபி வந்து அடுத்ததான் எப்படி ப்ராக்ரஸ் ஆகும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு எந்த பாதிப்பும் இருக்காது. அது 3லேருந்து 4% வந்து ஒரு 10% வரைக்கும் வளர்ந்துருக்குது. அது பிஜேபி ஓட்டு. மென்மே கம் மென்மே கோ, இன்ஸ்டியூஷன் வில் பி தேர். அதனால் அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டியை தமிழ்நாட்டில் பிஜேபி கொடுத்தாரு, ஒரு அக்செப்டன்ஸை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். என்றைக்குமே இல்லாமல் பிஜேபியோட தலைமை குறித்து வந்து இவ்வளோ தூரம் விவாதிக்குது அப்படின்னு ஒரு காரணம் இருக்குன்னா திரு அண்ணாமலையும் அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பேசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை தமிழகம் முழுவதும் அறிய செய்தார் என்பது உண்மை. பட் எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் விட கட்சி மேலானது. அண்ணாமலை போகிறதாலலாம் ஒன்றும் பெரிய நஷ்டமெல்லாம் வராது, கண்டிப்பாக வராது. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இணக்கமாக போகக்கூடிய ஒரு தலைவர் வேணும். நயினாரை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் அது அமித்ஷாவும் மோடியும் அவரை தாக்கு பிடிச்சது காரணம் குறிப்பாக மோடி அவர்களிடம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. காந்திகிராம் பல்கலைக்கழகத்தை விசிட் பண்ணிட்டு போகும்போது டெல்லி மதுரை விமான நிலையத்துக்கு போகும்போது விமானத்தை பிடிப்பதற்கு அப்போ திண்டுக்கல்லேருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் போகும்போது தன்னோட காரை நிறுத்தி சாலையில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலையை தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டார். பிரதமரோட பாதுகாப்பு படை SPG ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அதை ஒருபோதும் அலோவ் செய்யாது, அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கௌரவத்தை பிரதம மந்திரியோட காரில் பயணிக்கக்கூடிய கௌரவத்தை யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மோடி கொடுத்தார். அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, அமித்ஷாக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால் அண்ணாமலையோட மாற்றம் என்பது வந்து
அவங்களுக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். பட் அது ஒரு வருஷம் இருக்குது. ரெண்டாவது பெரிய அளவில் அதெல்லாம் பெரிய அளவில் இல்லை. ஐ கேன் சே நில் இம்பேக்ட். சில டாக்ஸ் பார்க்க முடியுதுல்ல, இவர் வந்து ஒரு பிரதமர் மெட்டீரியல் இல்லை, அடுத்ததாக ஆட்சி வந்தால் இவர் தான் துணை முதல்வர் அப்படிங்கிற டாக்லாம் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த கேள்வி அப்படி அதெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு வார்த்தைகள். அது இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதரை புகழ்ந்து பேசுகிறதே முதல்ல அபத்தமானது. அவர் அரசியலுக்கு வந்து 4 ஆண்டுகள் தான் ஆகுது. அவரை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் என்பதெல்லாம் அபத்தமான வார்த்தைகள். அது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மீது ஈடுபாடு கொண்ட அண்ணாமலையிடம் கட்டுண்டு கிடக்கக்கூடியவர்கள், கடன்பட்டவர்கள், அவர்கள் வேணால் பேசலாமே ஒழிய பொதுமக்கள் மத்தியில் அண்ணாமலையை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்லாம் பேசுகிறதா நான் அறிந்த வரையில் எனக்கு தெரியல. அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் அப்படி பேசுகிறாங்க. பிஜேபின்ற பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு தெரியும். லுக், அவருக்கு பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் அவரை ரொம்ப நம்பினாங்க. இங்கே அவரும் ஓரளவு வந்து பார்ட்டியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். குக்ராம் வரைக்கும் பிஜேபினா என்னன்றதை போய் சேர்த்தார். பட் அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகாமல் பகைச்சிக்க ஆரம்பித்தார். நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இருந்தால் அது சரியாக வராதுன்னு சொல்லும்போது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இனிமேல் அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அவருடைய அரசியல் இனிமேல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே பண்ண தடாரடி அரசியலை தேசிய அரசியல் அவர் பண்ண முடியாது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி இருந்தாலும் 26 எலெக்ஷனில் அவரையும் அவரோட சர்வீசஸையும் பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும். தேசிய அளவில் ஒரு செயலாளராக இருக்கிறாருன்னா அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துவோம். என்ன இஸ் அன் யங் மேன். ஒரு 40 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்கு. இந்த வருஷம் தான் 41 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆக்டிவ் பாலிடிக்ஸில் என்ன ஒரு 35 வருஷம் இருக்குது அவருக்கு. அதுக்குள்ளே அவர் இவ்வளோ தூரம் ஒரு பெயர் வாங்கினது என்பது கண்டிப்பாக அது ஒரு சாதனை தான். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். GT Holidays, South India's #1 travel brand. Premium Super Heavy UPVC Modular Kitchens by Sarvesh.